ஜஸ்ட் நீங்க என்ன ப்ரௌசர் வச்சிருக்கீங்களோ அதில் போயிட்டு அக்ரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வெப்சைட் இதுதான் வரும் உங்களுக்கு. ஃபார்மர் ரிஜிஸ்டரி அக்ரி ஸ்டாக் அப்படின்னு சொல்லிட்டு இதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுக்கான டேரக்ட் யூஆர்எல் பார்த்தீங்க அப்படின்னா tnfr.agristock.gov.in அப்படின்றது தான். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். இப்போதைக்கு வந்து அஃபிஷியல் லாகின் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஃபார்மர்ஸ் லாகினை பிளாக் பண்ணி வச்சிருக்காங்க. அது கிளிக் பண்ணால் நமக்கு ஒர்க் ஆகாது. ஃபியூச்சரில் அது கண்டிப்பாக கொடுப்பாங்க. இப்போதைக்கு நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கான தனித்துவ அடையாளம் எண் பெற்றுட்டீங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு இங்கே பாருங்க செக் என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டஸ்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்க. இதில் என்ரோல்மெண்ட் ஐடி அண்ட் ஆதார் நம்பர் 2 இருக்கும். நீங்கள் என்ரோல்மெண்ட் ஐடி உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா உங்கள் என்ரோல்மெண்ட் ஐடி நீங்கள் கொடுத்துக்கலாம். எனக்கு என்ரோல்மெண்ட் ஐடி தெரியல அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் இந்த ஆதார் கொடுத்துங்க. உங்களோட ஆதார் நம்பர் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் வந்து என்னோட ஆதார் நம்பர் இந்த இடத்துல கொடுத்துட்டேன். ஸோ இப்போ செக் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து நம்மளுடைய நம்மளோட ஐடி என்ன, அப்ரூவல் ஆச்சா ரிஜெக்ட் ஆயிடுச்சா, என்ரோல்மெண்ட் எந்த டேட்ல பண்ணணும், ஃபார்மர்ஸோட நேம் என்ன, அப்ரூவல் பை ரிஜெக்ஷன் டேட் எப்போ ஆச்சு, அப்ரூவல் பை ரிஜெக்ஷன் என்ன ரீசனுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி அப்ரூவல் அப்படி சொல்லிட்டு வந்துருச்சு அப்படின்னா நீங்க எந்த தனித்துவமான அடையாள எண்ணை பெற்றுட்டீங்க. அந்த தனித்துவமான அடையாள எண் இங்க இருக்க பாருங்க, சென்ட்ரல் ஐடி அப்படி சொல்லிட்டு அதுதான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த இஷ்யூவும் கிடையாது. நீங்க தாராளமாக ஃப்ரீயாக விட்டுடலாம். உங்களுக்கு எதுவுமே வரல, அந்த ஆதார் நம்பர் கூட செக் பண்ணும்போது எதுவுமே வரல அப்படின்னா நீங்க இன்னுமே ரிஜிஸ்டர் பண்ணலாம்னு அர்த்தம். ஸோ உடனே வந்து நீங்க உங்க பக்கத்தில் இருக்க சிஎஸ்சி சென்டர் போங்க. அவங்க லாகின் வித் சிஎஸ்சின்னு இருக்கு பாருங்க, இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்க அக்ரி டிபார்ட்மெண்ட்டை காண்டாக்ட் பண்ணுங்க. அவங்களுமே இந்த அஃபிஷியல் லாகின் பண்ணி உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த தனித்துவமான அடையாள எண் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கான பிஎம் கிசான் சம்மன் நிதி யோஜனா திட்டத்தில் 2000 ரூபாய் உங்களுக்கு வரும் அப்படின்ற மாதிரி தேனி மாவட்ட கலெக்டர் சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத அடுத்தடுத்த வீடியோஸ்ல போடுறேன். இதே போல அக்ரிகல்ச்சர் ரிலேட்டான கண்டென்ட் ரெகுலராக பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் அப்படி செலக்ட் பண்ணி வச்சுங்க. அப்பதான் நம்ம இது போல போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ டாடா பை பாய். அதை நல்ல வீடியோஸ்ல பார்க்கலாம்.